வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வருடப்பிறப்பையொட்டி ஜனாதிபதி அனுர மக்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சி செய்தி வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். உலகில் மகிழ்ச்சியான பயண நாடுகளில் முக்கிய இடத்தை பிடித்த இலங்கை எத்தனையாவது தெரியுமா? சுற்றுலாத்துறையில் உச்சம் தொட்ட சம்பவம். மக்களே அவதானம், இதனை தயவு செய்து செய்யாதீர்கள். மக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மஹிந்தவிற்கு விடுதலை புலிகளுடன் சண்டை செய்ய விருப்பம் இருக்கவில்லை. திடீரென புதிய விடயம் ஒன்றை கிளப்பும் முக்கிய புள்ளி வெளியிடப்பட்ட தகவல். கடந்த காலங்களில் டக்ளஸ் செய்த மூர்க்கத்தனமான சம்பவங்கள் உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தப்பட வேண்டும். அடுத்தடுத்து உண்மையை உடைக்கும் முக்கிய புள்ளி. துபாயில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட மற்றொரு பாதாள குழுவின் முக்கிய புள்ளி. வெளிநாடு வரை பாய்ந்த புலனாய்வு நடவடிக்கை. நாட்டில் பாதுகாப்பு படையினருக்குள் ஊடுருவிய போதைப்பொருள் பாவனை. அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல். எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையையும் நாடு முழுவதையும் மீள கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பையும் தோள்மேல் சுமந்த ஒரு தேசமாக நாம் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2022 வரவேற்று நாட்டு மக்களுக்கு வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு சவால்களுக்கிடையிலும் கடந்த 2025ஆம் ஆண்டு தேசிய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு நிலையான அபிவிருத்திக்கான உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆண்டாக அமைந்ததாக கூறினார். 1977ஆம் ஆண்டிற்கு பின்னர் மிக குறைந்தளவு வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தமை, 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு அதிக அரச வருவாயை ஈட்டியமை, நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கு மிகை பெற்றமை, பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் 17 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தியமை, அரச வருவாய் இலக்குகளை விஞ்சிய ஒரே ஆண்டாக 2025 பதிவு செய்யப்பட்டமை, மேலும் அண்மை காலங்களில் அதிகளவு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்த ஆண்டாக 2025 அமைந்தமை அந்த ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகளாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் ஊழல் நிறைந்த அரசியல் முறைமையிலிருந்து விலகி மக்களுக்கு நேர்மையான சேவை செய்யும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், எதிர்கால தலைமுறையை போதைப்பொருள் அச்சுறுத்தல்களிலிருந்து காக்கும் வகையில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் 2025ஆம் ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அண்மைய காலங்களில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவை கடந்த ஆண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டோம் என்றும், எந்த பேரழிவினாலும் அழிக்க முடியாத மனிதநேய பண்பு இலங்கை மக்களிடையே உறுதியாக இருப்பதை அந்த நேரம் நிரூபித்ததாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தில் நாடு முழுவதும் உள்ள மக்கள் கைகோர்த்ததோடு, இந்த சவாலை எதிர்கொள்ள ஆதரவளித்த வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும், நட்புறவின் பலத்தை வழங்கிய உலகெங்கிலும் உள்ள நட்பு நாடுகளுக்கும், அனர்த்த காலத்தில் அயராது பணியாற்றிய காவல்துறையினருக்கும், முப்படையினருக்கும், அரச உத்தியோகத்தர்களுக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் நாம் இன்னும் நீண்ட பாதையை நோக்கி பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்பியதில் அந்த நாட்டின் மக்களின் இலட்சியமும் தைரியமும் தான் அடிப்படை சக்தியாக இருந்ததாக நினைவூட்டினார். இலங்கை மக்களின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலத்தால் முன்பை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையையும் அவர் தெரிவித்தார். புத்தாண்டு வருகை கடந்த ஆண்டின் அனுபவங்களை மீளாய்வு செய்யும் வாய்ப்பாகவும், எதிர்காலத்தை சாதகமான மனப்பாங்குடன் திட்டமிட்டு புதிய தொடக்கமாகவும் அமைக்கிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டை மீள கட்டியெழுப்பும் இந்த பயணத்தில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். மேலும் மலர்ந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு அனைத்து இலங்கையரினதும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வெற்றிகரமாக ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி வாழ்த்தினார். USA டுடே வெளியிட்டுள்ள புதிய பட்டியலின்படி பயணிகள் அதிக மகிழ்ச்சியுடனும் அனுபவிக்கும் உலகின் 10 சுற்றுலா இடங்களில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. பல மேற்கத்திய நாடுகள் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட பயணிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில்
ஜி அட்வென்ச்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான மகிழ்ச்சி பயணிகள் பட்டியலின் மூலம் இந்த வரிசை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கையின் தெற்கு கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 7 நாள் படகோட்ட அனுபவம் முக்கிய காரணமாக பாராட்டப்பட்டுள்ளது. அமைதியான கடற்கரைகள், பாரம்பரிய மீன்பிடி கிராமங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடனான நெருங்கிய தொடர்பு பயணிகளுக்கு தனித்துவமான அனுபவத்தை வழங்கியுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கலாச்சார, இயற்கை அழகு மற்றும் ஓய்வை ஒருங்கிணைக்கும் மெதுவானதும் அர்த்தமுள்ளதுமான பயண முறைமைகளை இன்றைய பயணிகள் அதிகம் விரும்புகிறார்கள் என்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இந்த மகிழ்ச்சி பயணிகள் பட்டியலில் ஐஸ்லாந்து, குவாத்தமாலா, பனாமா உள்ளிட்ட நாடுகளுடன் இலங்கையும் இடம்பெற்றுள்ளமை உண்மையான அனுபவத்தை வழங்கும் பலனளிக்கும் சுற்றுலாடமாக இலங்கையின் பிம்பத்தை மேலும் வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இலங்கையின் முக்கிய பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவராக கருதப்படும் சூட்டிமெல்லி என்பவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துபாய் காவல்துறையினர் நேற்று அவரை கைது செய்ததுடன் இந்த கைது சம்பவம் தொடர்பாக இலங்கை காவல்துறை தலைமையகத்திற்கு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கந்தானை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் அவரது மைத்துனரும் இலக்காக கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவத்தில் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் காயமடைந்ததுடன் அவரது மைத்துனர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு கொண்டரஞ்சி என அழைக்கப்படும் நபர் பொறுப்பாளி என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் கொண்டரஞ்சி மற்றும் அவருடன் தொடர்புடைய சிலர் துபாய்க்கு தப்பிச் சென்று அங்கு மறைந்து வாழ்ந்து வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கொண்டரஞ்சியின் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவராக கருதப்படும் சூட்டிமெல்லி துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை தற்போது முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடைபெறும் பெருமளவிலான நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்பட வேண்டுமென இலங்கை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் டெலிகிராம், வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை மையமாக கொண்டு நிதி மோசடிகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இணையம் வழியாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக கூறி பணத்தை முன்பணம் என வசூலித்தல், உடனடி கடன் வழங்குவதாக கூறி சேவை கட்டணங்களை பெற்றுக்கொள்ளுதல், மேலும் வெளிநாடுகளிலிருந்து மதிப்புமிக்க பரிசுகள் வந்துள்ளதாக தெரிவித்து சுங்க கட்டணங்கள் கேட்கும் முறைகள் போன்ற நுணுக்கமான யுத்திகள் மூலம் மக்கள் ஏமாற்றப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் போலியான முதலீட்டு திட்டங்கள், கிரிப்டோ நாணய வர்த்தக அழைப்புகள் மற்றும் இணையவழி காதல் தொடர்புகளை உருவாக்கி பணத்தை பறிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்கள், பயனர்களின் பெயர்கள், கடவுச்சொற்கள், ஒருமுறை பயன்படுத்தப்படும் OTP குறியீடுகள் போன்ற முக்கியமான இரகசிய தகவல்களை எந்த நிலையிலும் அறிமுகமற்ற நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை அழுத்துவதையும் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வகையான இணையவழி நிதி மோசடிகளால் அது குறித்து தாமதமின்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே போதைப்பொருள் பயன்பாடுகள் கணிசமான அளவில் காணப்படுவதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது. கழனி பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு துறையின் தலைவர் மனோஜ் ஜினதாச தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஹெரோயின், ஐஸ், கொக்கைன், ஹிக்ஸ் மற்றும் கேரள கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை அடிக்கடி சோதனை செய்யும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டதன் விளைவாக சில அதிகாரிகள் அவற்றிற்கு அடிமையாவதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த அதிகாரிகளிடையே உள்ளூர் கஞ்சா பயன்பாடு அதிக அளவில் இல்லை எனவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சில அதிகாரிகளின் குடும்ப உறுப்பினர்கள் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் வலையமைப்புகளுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாதிப்புக்குள்ளான அதிகாரிகளுக்காக பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உடனடி மறுவாழ்வு சிகிச்சை திட்டங்களை அமுல்படுத்த வேண்டுமென அரசாங்கத்திற்கு
பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆய்வின் 2ஆம் கட்ட எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் தொடங்கவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 100க்கும் அதிகமான அதிகாரிகள் மீது போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்தும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோல் 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் தொடர்பில் தனித்தனி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வரும் ஆயுத மோசடி சம்பவத்துடன் மட்டும் தொடர்புடைய ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரச இயந்திரத்துடன் இணைந்து ஒட்டுக்குழுவாக செயற்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற நூற்றுக்கணக்கான கொலைகள், கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் பாலியல் வன்முறைகள் ஆகியவற்றிற்கு டக்ளஸ் தேவானந்தா பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் முக்கியமான பெரும் குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படுவதாக கூறினார். அத்துடன் அவரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுகாஸ் வலியுறுத்தினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் கொலை உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு சர்வதேச குற்றவாளி எனவும் குறிப்பிட்டார். குறிப்பாக இந்தியாவின் சூளைமேடு பகுதியில் இடம்பெற்ற கொலை வழக்கில் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிராக இந்திய நீதிமன்றம் பிறப்பித்த பகிரங்க பிடியாணை இன்னமும் அமலில் உள்ளமை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்றும் தெரிவித்தார். அவரது கைது வெறும் கண்துடைப்பு அல்லாமல் ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை உருவானாலேயே அது உண்மையான சட்ட நடவடிக்கையாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது சில மாதங்களிலோ அவரை விடுதலை செய்யப்பட்டால் அது பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்த முந்தைய சம்பவங்களின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த நிலையில் தமிழ் அரசியல் குழுக்களின் அடியாட்களை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான JVP NPP அரசாங்கத்தின் அரசியல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த கைது நடவடிக்கைகள் அமைந்திருக்கலாம் என்றும் சுகாஸ் கருத்து வெளியிட்டார். மேலும் இதன் உண்மை நிலை என்ன என்பதை காலமே நிரூபிக்கும் எனவும் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் அவர் தனது கருத்தை வெளியிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளுடன் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி பூர்வமான நிலைப்பாட்டில் இருந்தவர் அல்ல என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அவர் வழங்கியுள்ள ஒரு இணைய ஊடகத்திற்கான பிரத்யோக நேர்காணலின் போது இந்த விடயம் குறித்து தெளிவாக விளக்கங்களை அளித்துள்ளார். அந்த நேர்காணலில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நடத்தி வெற்றி பெற வேண்டும் என்ற அஜெண்டாவுடன் மக்கள் மத்தியில் செல்லவில்லை என சுட்டிக்காட்டினார். மாறாக புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான வழியில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கமே அவரிடம் அதிகமாக இருந்ததாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்த தங்களது அணியின் அழுத்தமும் ஆலோசனைகளுமே மஹிந்த ராஜபக்சவை போர்முனை நடவடிக்கைகளுக்கு தள்ளியதாகவும் அவர் கூறினார். தாங்கள் அரசாங்கத்தில் இணைந்ததே பிரபாகரனை யுத்த முனையில் தோற்கடிப்பதற்காகத்தான் என்றும் அந்த காரணத்தினால் மஹிந்த ராஜபக்ச தங்களது யோசனைகளை நடைமுறைப்படுத்தினார் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான 3 வருட திட்டத்தை தான் 1996ஆம் ஆண்டிலேயே வடிவமைத்திருந்ததாகவும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் 3 ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை யுத்த முனையில் தோற்கடிக்க முடிந்ததாகவும் சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட காலத்தில் மங்கள சமரவீர தலைமையிலான தேர்தல் குழுவில் தானும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் உறுப்பினர்களாக இருந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். அந்த நேரத்தில் நாட்டிற்கு மிகப்பெரிய சுமையாக இருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த நோக்கத்துடன் அந்த குழுவில் இணைந்தார் என்பதை அவரே விளக்க வேண்டும் என்றும் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.